குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 மதியம் 1:15 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த வருஷம் முழுக்க கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், இதுல ஒரு 1.5 மாதங்கள், அதுக்கப்புறமா ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல ஒரு 63 நாட்கள், அப்புறமா மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள்ல சுமார் 48 நாட்கள், அதுக்கப்புறமா புரட்டாசி 23 தை 22 வரைக்கும் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறமா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரோகிணி 3, 4 மிருகசீரிஷம் 1ஆம் பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. பொன் கிடைச்சாலும் கிடைக்காத புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போற இந்த பயிற்சியால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி கன்னி. இந்த குரோதி வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. 1, 3, 5ஆம் இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால அப்பாவுக்கு வேலை வாய்ப்புகள் திருப்தியா இருக்கும். அவருக்கு கோயில், ட்ரஸ்ட், அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் கொஞ்சம் குறையும். சட்டம், ஜோதிடம், வழிகாட்டி, வக்கீல் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கும், சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியா இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறதுனாலயோ இல்ல வீட்டுல புண்ணிய தீர்த்தங்கள் தெளிக்கிறதுனாலயோ பிரச்சனைகள் சரியாக வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவானே 7ஆம் அதிபதியாகவும் வரதுனால களத்திரத்துக்கு வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். கோவில்களுக்கு போறதுலயும் ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு 2வது திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு கிட்னி, கல்லீரல், யுரினரி பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய களத்திரத்தின் வழியிலேயோ இல்ல களத்திரத்தினுடைய உடன்பிறப்புக்கோ கூட 2வது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால களத்திரத்துக்கு கொரியர் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல கம்யூனிகேஷன் லைன்லயோ பேங்க்லயோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்கு. சுபதிசா நடக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி நல்ல வளர்ச்சி இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.